ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாமுபதேசித்த நேர் தன்னென்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன்னென்று தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமஸ்தே. श्रीमत्पादूलकुलवारिति पूर्णचन्द्रम् श्रीमन्महार्य चरणाम्बुज सञ्चरीकम् श्रीसिंहरार्य करुणाप्त समस्तबोधम् भक्त्या च योगरसिंह குரும் ஸ்ரயாமி. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல ரொம்ப அழகா போன அத்தியன உற்சவத்துக்கு உபதேச ரத்தின மாலை சந்தை ஆயிடுத்து. அதோட அர்த்தங்கள் மெதுவா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். நம்ம அதுல ஒரு 37 பாசுரங்கள் வரைக்கும் சந்தை அர்த்தங்கள் சிம்பிள் மீனிங்ஸ் எளிய விளக்குறை ஆயிடுத்து நம்மளுக்கு. இப்போ 38ல இருந்து ஒரு 45 அது உள்ள வருது எல்லாமே பார்த்தேன்னா திருவாய்மொழிக்கான வியாக்கியானங்கள். எம்பெருமானார பத்தி அது வரைக்கும் நிறுத்தியிருக்கோம். நம்ம எப்படி நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அதுல இருந்து பார்க்கணும் இன்னைக்கு. சரி, உபதேச ரத்தின மாலையோட ஒரு ஷார்ட் இது என்னன்னாக்க, நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி இதை டிவைட் பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட் 33 பாசுரங்கள்ல ஒரு மூணு ஸ்பிளிட் வச்சுக்கலாம். ஆனா அது அன்இக்குவல் ஸ்பிளிட் தான். ஃபர்ஸ்ட் 33 பாசுரங்கள்ல ஆழ்வாரோட திருநட்சத்திரங்கள், மாசங்கள், அவளோட அவதார ஸ்தலங்கள் எல்லாம் கிரமத்தையும் அழகா வர்ணிச்சிடுறார் மணவாள மாமுனிகள். அடுத்தது நடு பிரவேசம் வரும்போது பாத்தீங்கன்னா நடுவுல இருந்து கடைசி வரைக்கும் 34ல இருந்து 73 வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை பத்தி தெரியணுமோ, திருவாய்மொழி எந்தெந்த ஆச்சாரியர்களால அருளப்பட்டது இன்னைக்கு பார்க்கணும் நம்ம அத. அது எம்பெருமானார் எப்படி அவரோட பெருமை என்ன, எப்படி ஸ்ரீவசன பூஷணத்தோட தாத்பரியம், அதுதான் இதோட உட்பொருள்னு சொல்லலாம் இல்லையா? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்ற இதுல இப்ப எப்படி மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாலும் தான் அந்த ஆச்சாரிய அபிமானத்துக்கு 2 ஆழ்வார்கள் நம்ம உபமானமா காட்டணும், எக்ஸாம்பிளா காட்டணும்னா, ஒண்ணு மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரே தான் எல்லாமே, தேவமத்தரியன்னு இருந்தார். அடுத்தது ஆண்டாள், பெரிய ஆழ்வாரே எல்லாமே இருந்த ஆண்டாள் இல்லையா? இவா 2 பேரும் என்ன நிஷ்டையில இருந்தாலும் அதுக்கு பேரு சரமோபாயம், சரமோ பருவ நிஷ்டைன்னு சொல்றோம் நம்ம. சரம பருவம்னாக்கா நம்மளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பெருமாள் திருவடியை போய் ஆச்சாரியன் திருவடி பத்தினாதான் பெருமாள் திருவடிக்கே போக முடியும். ஆனா சஜாத்தியமா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா அவளை, அப்ப பெருமாள் திருவடியாவது புடிச்சுக்கலான்னு சில பேர் இருக்கும். அப்ப அது பிரதம பருவ நிஷ்டைன்னு சொல்றோம் நம்ம. அதை தாண்டி போனாதான் சரம பருவ நிஷ்டை. என்னன்னா ஆச்சாரியனே தெய்வமா கொள்றது. எப்படி மதுரகவி ஆழ்வாருக்கு தேவ மத்தரியன், மத்ததெல்லாம் கிருஷ்ணரே தேவ மத்தரியனா எடுத்து தேவதையா போயிட்டார் ஆழ்வாருக்கு, மதுரகவி ஆழ்வாருக்கு இல்லையா? சோ அதோட தாத்பரியங்கள்லாம் இந்த 34வது பாசுரத்துல இருந்து 73வது பாசுரம் வரைக்கும் ஆறு. அப்புறம் ஒரு ஒத்த பாசுரம்னு ஒண்ணு இருக்கு. இது உபதேச ரத்தின மாலையில என்னன்னாக்கா, சுவாமி எறும்பி அப்பா மணவாள மாமுனிகளோட ரொம்ப ஆர்டன்ட் டிவோட்டின்னு சொல்வாங்க, அந்த மாதிரி ஆர்டன்ட் சிஷ்யர் அவர் அருளின ஒரு சாத்து பாசுரம்னே சொல்லலாம். எப்படி என் உபதேச ரத்ன மாலை இப்போ ஒரு திவ்ய பிரபந்தம் நம்ம சேவிக்கும் போது கடைசியில ஒரு பலஸ்ருதி பாசுரம் வருது இல்லையா? அந்த பலஸ்ருதி பாசுரமாவே ஆயிடுறது. இது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா தமிழ் பிரபந்தம் இயக்கினதுல அதுல உபதேச ரத்தின மாலை ஒரு திவ்ய பிரபந்தம் இல்லையா? அடுத்தது இது பிள்ளை லோகாச்சாரியர் அவரோட ஸ்ரீவச்சன பூஷணத்துல என்ன சாதிச்சிருக்காரோ அதோட தாத்பரியத்தை தான் இங்க சாதிச்சிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம். அது என்னது, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு இல்லையா? ஒரு ஆச்சாரியனை நம்ம போய் அண்டி ஒரு சிஷ்யன் வந்தானா அந்த சிஷ்யன் மேல எவ்வளவு ஒரு கருணை கொண்டிருக்காரு ஆச்சாரியன்னா, இந்த சிஷ்யன் ஆச்சாரியனோட ஜீவனத்தை பார்த்தா ஆச்சாரியன் இந்த சிஷ்யனோட உஜ்ஜீவனத்தை பாக்குற. ஜீவனம்ன்றது இந்த சரீரத்துக்கானது, உஜ்ஜீவனம்ன்றது ஆத்மாக்கானது. அதுதான் தாத்பரியம் உபதேச ரத்ன மாலையில. இப்ப சரி, அத நேரம் சொல்லிடலாமே மணவாள மாமுனிகள், ஏன் அத ஒரு அளவுக்கு நம்மளுக்கு சுத்தி வளைச்சு பேசுற மாதிரி இருக்கும். இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம அந்த கிரந்தத்தை பார்க்கணும்னா அந்த கிரந்தத்தோட இருக்கிற சில விஷயங்கள் பார்க்கணும். இப்போ மாமுனிகள் நினைச்சார் சரம பருவ நிஷ்டைன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்ம 12th கிரேட் சிலபஸ்ல நம்மளுக்கு புரிஞ்ச இதுல வேணா லௌகீகத்துல சொல்லலாம்.
ஆனா நம்ம எல்லாம் அடியனை சேர்த்து ஃபர்ஸ்ட் அடியன் தான் அதுல இருக்கேன். நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் படியில இருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிரேடு கூட இன்னும் உள்ள போலன்னும் போது எப்படி நம்மள கூட்டின்னு வரலாம் இந்த கிரந்தத்துக்குள்ளனா? ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அருளி செஞ்ச அவாவா அது அருளி செஞ்ச திவ்ய பிரபந்தங்களுக்கு இப்போ பேக் ட்ராக் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் சொல்வா. இப்போ ஸ்ரீவச்சன பூஷணத்தோட ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பிள்ளை லோகாச்சாரியர் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிள்ளை லோகாச்சாரியார் தெரிஞ்சுக்கணும்னா எம்பெருமானார தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானார தெரிஞ்சுக்கணும்னா திருவாய்மொழியை தெரிஞ்சுக்கணும். திருவாய்மொழி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு யாரு வியாக்கியான கர்த்தாக்கள்னு பார்க்கணும். அவளை தெரிஞ்சுக்கணும். அது திருவாய்மொழிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லா ஆழ்வார்களோட அவதாரங்களை தெரிஞ்சுக்கணும். அவதாரம் எப்படி ஒண்ணு ஒன்னா கிரமமா தெரிஞ்சுக்கணும். திருநட்சத்திரம், மாதம் எப்போ, அவதார ஸ்தலம் எப்போ. அதனால நம்மள அந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு கூட்டிங் போறதுக்கு அழகா படிப்படியா மணவாள மாமுனிகள் நம்மள கூட்டிங் போற. இதுல நம்ம ரொம்ப அழகா ஒரு 37 பாசுரங்கள், 37வது எம்பெருமானார் பத்தி தான் இல்லையா? அது பார்த்தோம் நம்ம. அடுத்தது இப்போ பார்க்க வேண்டியது எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிவைத்தா. ரொம்ப அழகான பாசுரம். நம்பெருமாளை இந்த இந்த தரிசனத்துக்கு எம்பெருமானார் தரிசனம்னு பேரிட்டு நாட்டி வைத்தார்னு சாதிக்கிறா. நம்ம ஒரு இதுலயும் பெரிய பிள்ளை நோக்கம் ஜீயரோட பதவுரை வச்சுண்டு அப்புறம் சிம்பிள் மீனிங்ஸ் நம்ம கோயில்.org சுவாமி சாய்ச்சது, சாத்தி சுவாமி சாய்ச்சது தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பதவுரை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த தரிசனத்தை, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் வளர்த்த விருத்தி செய்த அந்த செயல், அந்த காரியத்தை அம்புவியோர் பூமியில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்காக எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நம்பெருமாள் திருவரங்கத்து எம்பெருமான் பேரிட்டு திருநாமமாக்கி நாட்டி வைத்தார், ஸ்தாபித்து வைத்தார் அப்படின்னு ரொம்ப அழகா சாட்சித்தர். சரி, என்ன சொல்றாரு இதுல? எம்பெருமானாரோட எம்பெருமானார் பிரபத்தி மார்க்கத்தை நன்றாக நடத்தியும் ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை ரட்சித்தும் இவற்றின் மூலம் நம் சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்தி அருளியதும் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி. இப்போ ஏன் நம்பெருமாள் எம்பெருமானார மட்டும் இந்த மாதிரி பண்ணிருக்கணும்ன்ற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? வரக்கூடாது. வந்ததுனாக்க அதுக்கு காரணங்கள் எல்லாமும் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார். எப்படி பிரபத்திமா சரணாகதினா என்னன்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்ததே எம்பெருமானார் தான். ஆச்சாரியரை போய் பத்திக்கணும்னு காமிச்சு கொடுத்ததே அவர் தான். ஆசை உள்ளோர்க்கலாம், யாருக்கெல்லாம் ஒரு வரம்பே கிடையாது. வரம்பையும் மீறி எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாரும் இந்த சரணாகதி பண்ணலாம்னு சொன்னது எம்பெருமானார் தான். எப்பேற்பட்ட கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம் மூலமா ஆளவந்தாரோட அவர் என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்காரோ ரொம்ப அழகா அதெல்லாம் பிரசித்தமா பண்ணினார் அவர். இதெல்லாம் பரப்பறதுக்கு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நம்பெருமாளே இவருக்கு செய்த பெரிய கௌரவத்தை அருளை செய்கிறார் இந்த பாசுரத்துல காமிக்கிறார். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாள் நன்றாக ஸ்தாபித்து வைத்தார். இது எதற்காக என்றால் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை அருளி செய்த மூலமும் பல ஆச்சாரியர்களை கொண்டு நம் சம்பிரதாய அர்த்தங்களை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி செய்தும் திவ்ய தேசங்களில் சீர்திருத்தம் செய்தும் இந்த பிரபத்தி மார்க்கத்தை நன்றாக எடுத்துரைத்து வளர்த்தார். மெயினா திவ்ய தேசங்கள்ல எல்லாமே சீர்திருத்தணும். இப்போ ஒரு திவ்ய தேசத்திலயும் சில கிரமம் இருக்குன்னா அது இங்க பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலோட இதுவேதான் ஃபாலோ பண்ற மெஜாரிட்டி திவ்ய தேசங்கள்ல. கொஞ்சம் வேறுபாடுகள் இங்க அங்க இருக்கும். அது எல்லாமே எம்பெருமானார் ஏற்படுத்தி வச்சதுதான நம்மளுக்கு நன்னாவே தெரியுது சாஸ்திரத்துல இருந்து. இப்படி இவர் செய்த பேர் உபகாரங்களை உலகத்தில் உள்ளோர் எல்லோரும் அறியும்படி நம்பெருமாளே இதை ஸ்தாபித்தார். இவரின் பெருமை கருணையை கண்ட திருக்கோஷ்டியூர் நம்பி இவருக்கு பெருமானார் அவரையும் தாண்டி அவரை ஆச்சாரியனே சிஷியனான சரித்திரம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்லிட்டார், உனக்கு நரகம்னா இப்படி ஆச்சாரியன் சொன்ன வார்த்தையை மீறினா நரகம் தானே, அடியேன் ஒருவன் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆசை உள்ளோருக்கெல்லாம் இந்த கிரமம் தெரியணும்னு சொன்னார் இல்லையா? பெருமானாரே அப்படின்னு ஆச்சாரியனே சிஷ்யனான சரித்திரம் என்று திருநாமம் சாத்தி
அருளியதை மனதில் கொண்டு நம்பெருமாள் தாமே நம்பி மூலமாக, திருக்கோஷ்டியூர் நம்பி மூலமாக இந்த பெருமையை இவருக்கு ஏற்படுத்தினார் என்றும் சொல்லலாம். பியூட்டிஃபுல்லி மாமுனிகள் டாக்ஸ் அபவுட் ஹவு நம்பெருமாள் gave everything to Emberumanar as he is the Darshana Pravartakar. He is the one who can take our Sampradayam forward and he has explained it very well. சரி, அடுத்தது என்ன? இதுல இருந்து ரொம்ப அழகா திருவாய்மொழி வியாக்கியம் நம்ம எல்லாரும் இதெல்லாம் நல்லா மனப்பாடமே பண்ணிடணும், நோட்டு பண்ணிடணும். திருவாய்மொழிக்கு எத்தனை ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அந்த கிரமம் என்ன, என்னென்ன படி அதுலயும் செஞ்சிருக்கான்னு அடுத்த 39ல இருந்து 45வது பாசுரம் வரைக்கும் இதுதான். பிள்ளான் நன்றியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறு. 5 ஆச்சாரியர்கள் கிரமமா அந்தந்த படி இதே ஆர்டர்ல தான் அவ படியும் அருள் செஞ்சிருக்கா. என்னன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் யார் ஆச்சாரியர்கள்? பிள்ளான்னா திருக்குறுகை பிரான் பிள்ளானும், நஞ்சியரும், பெரியவாச்சான் பிள்ளை, தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை. தெள்ளார்னா தெளிவை உடைய வடக்கு திருவீதி பிள்ளையும், மணவாள யோகின்றது இங்க மணவாள மாமுனிகள் தான் அருளி செய்யறாரு இல்லையா? அப்ப மணவாள யோகினா அவரே சொல்லல, வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர்னு ரொம்ப அழகான ஒரு ஆச்சாரியர். அவர் அழகிய பெரியவாச்சான் பிள்ளையோட சிஷ்யர். வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் ஆகிய இவர்கள் திருவாய்மொழி பிரபந்தத்தை காத்த தங்கள் வியாக்கியானங்களாலே காத்தருளின குணவாளர் என்று, மகா குணமுடையவர்கள் என்று நெஞ்சே மனமே கூறு நீ சொல்லுவாயாக. என்ன இனி? துவய மகாமந்திரம். இப்போ நம்ம திருவாய்மொழிய தீர்க்க சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா? துவய மகாமந்திரமே சரணாகதி தத்துவம்னா திருவாய்மொழி தீர்க்க சரணாகதி. 10 பதிகங்கள், 10 ரொம்ப அழகா இந்த துவய மகாமந்திரத்தை விவரிச்சிருக்கார் ஆழ்வார். இனி துவய மகாமந்திரத்தின் அர்த்தமான திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்கள் எம்பெருமானாரின் ஆணை அடியாக அவதரித்தாலும் எம்பெருமானார் விளக்கிய அர்த்தங்களை அடியாக கொண்டு இந்த வியாக்கியானங்கள் பெருகியதாலும் அவற்றை விளக்க தொடங்குகிறார். நெஞ்சே, எம்பெருமானாரின் அபிமான புத்திரரான திருக்குறுகை பிரான் பிள்ளான் பெரிய திருமலை நம்பியோட திருக்குமாரர். எம்பெருமானாரோட அபிமான புத்திரரே அவர்தான். இப்போ ரத்த சம்பந்தமும் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா பெரிய திருமலை நம்பி எம்பெருமானாரோட மாமா இல்லையா? அப்போ திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு ரத்த சம்பந்தமும் ஆயிடுத்து. எப்படி முதலியாண்டான் மாதிரி ரொம்ப அபிமான சிஷ்யரும் கூட அபிமான புத்திரராவே கன்சிடர் பண்ணலாம். எம்பெருமானார் சொல்லி இவர் ஃபர்ஸ்ட் திருவாய்மொழிக்கு 6000 படி வியாக்கியானம் எழுதினது திருக்குறுகை பிரான் பிள்ளான் தான். அடுத்தது பட்டர் சிஷ்யரான வேதாந்தி நஞ்சியர். வேதாந்தியா இருந்தால் பட்டர் திருத்தி பணி கொண்டார் அவரை சம்பிரதாயத்துல. வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளையின் பிரிய சிஷ்யரும் தெள்ளிய ஞானத்தை பெற்றவருமான வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளையின். இதெல்லாம் இப்போ இந்த கிரமத்தை ரொம்ப நோட் பண்ணணும். நம்ம அந்தந்த ஆச்சாரியர்கள் மட்டும் அருளி செஞ்சார்கள்னு சொல்லாதேக்கு, அவாவாயோட ஆச்சாரியர்களுக்கு கருணையின் பாத்திரமா ஆனதுனால இவாளால சிஷ்யர்களால இது அருளி செய்ய முடிஞ்சிருக்கு அப்படின்னு அருளி செய்ய முடிஞ்சிருக்குன்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா. அப்போ அந்த ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் எல்லாத்துலயும் தேவை. பெரியவாச்சான் பிள்ளையின் கருணைக்கு இலக்கான வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர். ஆதிகேசரி அழகிய மணவாளச்சியர் பெரியவாச்சான் பிள்ளையோட சிஷ்யர். அவரோட திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்ணது இந்த சுவாமி தான். இது எல்லாருக்கும் இந்த ஒரு சரித்திரம் இருக்கு. அந்த சரித்திரத்தை நம்ம தனியா பார்க்கலாம். அந்த சரித்திரம் சொன்னா ஆதிகேசரி அழகிய மணவாளச்சியர் ரொம்ப அழகா பிரசித்தமா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை அடுத்தது பார்க்கலாம். ஆகியோர் நம்மாழ்வார் தன் சோதிவாய் மலர்ந்து அருளிய நம் சம்பிரதாயத்தின் ஆணிவேரான துவய மகா மந்திரத்தின் விவரணமான திருவாய்மொழியை காத்து வளர்த்த குணவாளர்கள் என்று கொண்டாடுன்னு சொல்றா. So this pasaram talks about all the acharyas, 5 acharyas that have created vyakyanams for Tiruvaimozhi. Tiruvaimozhi itself is called Dirgha Sharanagati because it explains Dvaya Maha Mantra. அடுத்தது ஒரு வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன அருளி செஞ்சிருக்கா, அது எந்த அடிப்படையில பண்ணிருக்கான்னு வருது. இது அடியின் கடைசியில ஒரு டேப்லர் காலமாவும் கொண்டு வந்திருக்கேன். அதை ஷேரும் பண்றேன் அப்புறம்.
முந்துரவே பிள்ளான் முதலானோர் செய்தருளும் அந்த வியாக்கியைகள் அந்நாகில் அந்தோ திருவாய் மொழி பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவார் இக்காலம் நெஞ்சே கூறு. முந்துரவே ஃபர்ஸ்ட் பண்ணது முதற்படும்படியாகவே பிள்ளான் முதலானோர் அப்படின்னா எல்லா 5 பேரும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலான 5வரும் செய்தருளிய அந்த வியாக்கியானங்கள் அந்நாகில் அல்லாவிட்டால் அந்தோ ஐயோ திருவாய்மொழி பொருளை திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை தேர்ந்து தெளிந்து உரைக்க சொல்ல வல்லவரான குரு ஆச்சாரியர் யார் ஆச்சாரியரானோர் இக்காலம் இந்த காலத்தில் யார் ஆவார்கள் நெஞ்சே மனமே கூறு நீ இதை சொல்லுவாயாக. பண்ணி வைக்கலன்னா திருவாய்மொழிக்கான அர்த்தமே நம்மளுக்கு எல்லாம் வந்து சேர்ந்திருக்காதுங்க. திருவாய்மொழிக்கு ஆச்சாரியர்கள் அருளின வியாக்கியானங்களில் பெருமையை மேலும் கொண்டாடும்படி தன் நெஞ்சுக்கு அருளி செய்கிறார். இதை சேவிச்சுட்டே போயிடலாம். அது சேவிச்சாலே நன்னா ரொம்ப எளிமையா தான் கொடுத்துருக்கார். ஈஸியா புரிஞ்சிடும் நம்மளுக்கு. நெஞ்சே முற்காலத்திலே பிள்ளான் தொடக்கமான ஆச்சாரியர்கள் திருவாய்மொழிக்கு நம்மாழ்வாரின் திருவுள்ள கருத்தை தங்கள் ஆச்சாரியர்களிடம் கேட்டு உணர்ந்து பொருத்தமான வியாக்கியானங்களை அருளாமல் போயிருந்தால் ஆகில் அந்தோ இக்காலத்தில் திருவாய்மொழியின் சீரிய அர்த்தங்களை நன்றாக தெரிந்து கொண்ட சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் யார் இருப்பார்கள். அதுதான் அந்த பதவுரைய அப்படியே எடுத்துன்னு வந்துட்டாங்க. நீயே கூறுன் என்ன சொல்றா? திருவாய்மொழி துவய மகா மந்திரத்தை விளக்கும்படி அமைந்துள்ளது. துவயத்தில் முதல் வரியில் சொன்ன ரொம்ப அழகா இந்த பாசுரம் துவயத்தோட விவரணமாவே இந்த பாசுரமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மீனிங்கே அப்படிதான். துவயத்துல என்ன சாதிக்கிறார்? முதல் வரியில பிராட்டியுடன் கூடியிருக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளை உபாயமாக பற்றுவது. அடுத்தது 2வது வரியில என்ன சொல்றார்? இவ்வாறு பிராட்டியுடன் கூடியிருக்கும் எம்பெருமானுக்கு தன்னலமில்லாத தொண்டு என்னது? கைங்கரிய பிராப்தி தான், புரிவதற்கு பிரார்த்திப்பது. இந்த கிரமம் திருவாய்மொழியில மாத்தி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். முதல் 3 பத்துக்கள் இந்த கைங்கரியத்தை பிரார்த்திச்சுக்கிறார். 4, 5, 6 பத்துக்கள் பிராட்டியோடன் கூடியிருக்கிற எம்பெருமானுக்கு உபாய பதிகங்கள் அதெல்லாம் ஆகிய விஷயங்களை திருவாய்மொழியில் விளக்கமாக அருளியுள்ளார் நம்மாழ்வார். So this pasuram says how beautifully Tiruvaimozhi talks about the Dvaya Maha Mantram itself. And if Acharyas like Tirukurugai Piran Pillan did not give the Vyakyanams back then, what they heard from their Acharyas, we wouldn't have gotten these commentaries at all. அடுத்தது எல்லாரும் யான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரருளான் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறை பொருளை அன்றுரைத்தது இன்பமிகும் 6000. ஃபர்ஸ்ட் படி வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு வந்தது 6000 படி. இது திருக்குறுகை பிரான் பிள்ளான் சாதிச்சதுன்னு சொல்றார். எல்லாரும் தெளிவு பொருந்திய ஞானத்தை உடைய திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பேர் விசேஷித்ததான அருளால் கடாட்சத்தால் தமது திருவுள்ளத்தில் ஆறும் நிறைந்திருக்கும் அன்புடனே பக்தியுடனே மாறன் நம்மாழ்வார் அருளி செய்த மறை திராவிட வேதமான திருவாய்மொழியின் பொருள்னா வெறும் மீனிங் கிடையாது, அர்த்த விசேஷங்களை அன்று அக்காலத்திலே உரைத்தது அருளி செய்தது இன்பம் இனிமை மிகும் அதிகரித்திருக்கும் 6000 படி வியாக்கியானம் ஆகும். ஒரு வியாக்கியானமும் ஒரு அளவுல அமைஞ்சிருக்கு. அளவுனா சைஸ் மட்டும்தான் இங்க கம்பாரிசன் நம்மளுக்கு. இப்போ இந்த 6000 படி விஷ்ணு புராணம் எந்த சைஸ் எந்த அளவு இருக்கோ அது 6000 படியும் அதே மாதிரி இருக்குன்னு சாதிக்கிற. அர்த்தங்கள் கிடையாது, அளவுல மட்டும். திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாய்மொழிக்கு அருளி செய்த 6000 படி வியாக்கியானத்தின் வைபவத்தை அருளி செய்கிறார். எம்பெருமானாராலே ஞான புத்திரராக அபிமானிக்கப்பட்டதால் பெற்றிருந்த ஞான தெளிவை உடையவரான திருக்குறுகை பிரான் பிள்ளான் அந்த எதிராசராம் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் நிர்ஹேதுக கிருபையினாலே திருவாய்மொழியின் மீதிருந்த பக்தியாலும் சேத்தனர்கள் மீதிருந்த கிருபையினாலும் நம்மாழ்வாராம் மாறன் அருளி செய்த திருவாய்மொழிக்கு எம்பெருமானார் காலத்திலேயே அருளிய வியாக்கியானம் அடியார்களுக்கு இன்பத்தை கொடுக்க கூடியதான
6000 படி வியாக்கியானம். இது விஷ்ணு புராணத்தின் அளவிலே இருக்கும். So the very first வியாக்கியானம் for திருவாய்மொழி is 6000 படி. ஒரு each one padi means 32 letters. 6000 padi means 6000 times 32. It might be a rough number around 6000 times 32. It will not be the appropriate exact number. Here, this 6000 padi is, if you have to equate it in size, it is equated to Vishnu Puranam, and this Grantham happened when Emperumanar was present in this samsara. தம் சீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி நஞ்சியர் தாம் பட்டர் நல்லருளால் எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறை பொருளை ஆய்ந்துரைத்தது ஏர் 9000. அடுத்தது 9000 படி. ரொம்ப அழகா நஞ்சியர் தம் சீரை தம்முடைய வைபவத்தை ஞானியர்கள் தாம் தத்துவ ஞானமுடையவர்கள் புகழக் கடவரான வேதாந்தியான நஞ்சியர் தாம் பட்டர் ஸ்ரீ பராசர பட்டருடைய நல்லருளால் நல்ல கிருபையாலே எஞ்சாத குறையாத ஆர்வமுடன் பக்தியுடனே மாறன் மறைப்பொருளை ஆராய்ந்து உரைத்தது அருளி செய்தது ஏர் அழகிய 9000 படி 9000 படி வியாக்கியானம் ஆகும். என்ன சொல்றாரு இதுல? வேதாந்தியான நஞ்சியரின் பெருமைகளை சாஸ்திரம் தெரிந்த ஞானியர்கள் மிகவும் கொண்டாடுவர். ஏனெனில் வேதாந்தத்திலே கரை கண்டவர் இவர். அதனால்தான் அவருக்கு பேரே வேதாந்தி. நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நஞ்சீயரோன்னு பட்டர் மாத்துறாரு இல்லையா? இப்படிப்பட்ட நஞ்சியர் தன்னுடைய ஆச்சாரியரான பராசர பட்டரின் திருவருளால் நம்மாழ்வாராம் மாறன் அருளி செய்த திருவாய்மொழிக்கு குறைவில்லாத பக்தியுடன் அருளிய வியாக்கியானம் நன்கு ஆராய்ச்சி செய்து அருளப்பட்டதான 9000 படி வியாக்கியானம். பராசர பட்டரின் பெருமை கருணையாலே திருத்தப்பட்டு அவரிடமே சம்பிரதாய அர்த்தங்களை கற்றுணர்ந்த நஞ்சியர் திருவாய்மொழியை, இதுதான் இவரோட ரொம்ப பிரசித்தம் என்னன்னா, இந்த ஸ்ரீரங்கத்திலேயே இவர் இருந்து திருவாய்மொழியை 100 முறை காலக்ஷேபம் சாதித்தருளின. பெரிய பெருமாள் பிரதட்சணமா வரும்போது அந்த இடத்துல ஒரு இது மாதிரி ஒரு கோல்டு பிளேட் மாதிரி கீழே வச்சிருப்பா. அந்த இடத்துலயே அமர்ந்து நஞ்சியர் திருவாய்மொழி அத்தனை தடவை காலக்ஷேபம் சாதிச்சிருக்காரு. 100 முறை சாதிச்சிருக்காராம். பெருமையை பெற்றவர். இது ஸ்ரீபாஷ்யத்தின் அளவிலே இருக்கும். ஸ்ரீபாஷ்யம் எவ்வளவு பெருசு! 9000 படின்னு சொல்லிட்டோம். ஆனா 9000 படி அவ்வளவு பெருசா இருக்கான் ஸ்ரீபாஷ்யம் மாதிரின்னு சாதிக்கிறோம். So here he talks about the second வியாக்கியானம் 9000 படி composed by Nanjiyar with great karunai of his acharya Parasara Bhattar. And this equates to Sri Bhashyam in size. அடுத்தது நம் பிள்ளை தம்முடைய நல்லருளால் ஏவியிட பின் பெரிய வாச்சான் பிள்ளை அதனால் இன்பாவருபத்தி மாறன் மறை பொருளை சொன்னது 24000. அடுத்தது பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா? 24,000 படி 24,000 படி அமைச்சிருக்கார். நம்பிள்ளையானவர் தம்முடைய நல்லருளால் நல்ல கிருப்பையாலே ஏவியிட நியமனமிட பின் அதன் பிற்பாடு பெரிய வாச்சான் பிள்ளை நம்பிள்ளை சாதிச்சதுனால பெரிய வாச்சான் பிள்ளை எடுத்துட்டு இந்த வேலையை பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. அதனால் அந்த நியமனத்தாலே இன்பமாக பகவத் கடாட்சத்தாலே வருன்னா எது வருது? பகவத் கடாட்சத்தாலே வந்த பக்தி. அந்த பக்தி வருது எப்படி? பகவத் கடாட்சத்தாலன்னு சாதிக்க மாறன் மறைப்பொருளை சொன்னது அருளி செய்தது 24,000 படியாகும். பெரியவாச்சான் பிள்ளை அருளி செஞ்சிருக்கார். லோகாச்சாரியர் என்று கொண்டாடப்படும் நம் பிள்ளைக்குதான் முதல்ல லோகாச்சாரியார்னு திருநாமம் இல்லையா? அப்புறம் நம் பிள்ளையோட திருநாமத்தை இவருக்கு சாத்தணும்னா பிள்ளை லோகாச்சாரியார்னு அவரோட சிஷ்ய சாதிச்சிருக்கார். லோகாச்சாரியர் என்று கொண்டாடப்படும் நம்பிள்ளை தம்முடைய பெரும் கருணையினாலே தம் சிஷ்யர்களில் முக்கியமானவரான வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளையை திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் இடுமாறு ஆணையிட அந்த ஆணையையே காரணமாக கொண்டு இன்பமாக பகவத் கருணையினாலே வந்த பக்தியை கொண்டிருந்த நம்மாழ்வாராம் மாறன் அருளி செய்த திருவாய்மொழிக்கு பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம் 24,000 படி. அப்ப 24,000 படினா எவ்வளவு பெருசா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீபாஷ்யம் முன்னாடி 9,000 படி.
அப்ப எது அதோட பெருசா இருக்கும்னா ஸ்ரீராமாயணமே தான். ஸ்ரீராமாயணம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு இந்த 24,000 படி வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை எழுதியிருக்கார். திஸ் ஈக்வேட்ஸ் டு ஸ்ரீராமாயணம் இன் சைஸ். திஸ் 24,000 படி வியாக்கியானம் ஆஃப் பெரியவாச்சான் பிள்ளை. This Acharya is Nampillai. Nampillai instructs Periyavachan Pillai to write a commentary for Thiruvaimozhi, so he composes this. அடுத்தது தெள்ளியதான் நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறை பொருளை நன்குரைத்தது சீடு 36,000. ரொம்ப அழகான பெரிய வியாக்கியானம். ஈடு 36,000 படியில இருந்துதான் நம்மளோட சம்மரி எல்லாம் பாக்குறது அதுல இருந்துதான். அத்தனை சரித்திரங்கள் ஸ்ரீராமாயண ரெஃபரன்சஸ் எல்லாம் பாக்குறதும் அதுல இருந்துதான் இல்லையா. தெள்ளியது தெள்ளியதாம் தெளிவாக நம்பிள்ளை செப்பும் அருளி செய்யும் நெறி தன்னை மார்க்கத்தை வள்ளல் ஔதாரியமுடைய வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடு இந்த உலகத்தில் உள்ளார் அறிந்து கொள்ளும்படி மாறன் மறைப்பொருளை நன்கு செவ்வையாக உரைத்து ஈடு என்னும் 36,000 படி ஆகும். ஈடுன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் பொருள் இதுலயே வரப்போகுது. என்னன்னு பாக்கலாம். நம்பிள்ளை அருளிய உபன்யாசங்களை கேட்டு வடக்கு 100 தடவை நம்பிள்ளை அருளி செஞ்சிருக்காரு இல்லையா. 100 தடவையில சுவாமி என்னெல்லாம் சாதிச்சிருக்காரோ எல்லாத்தையும் அப்போ வடக்கு திருவீதி பிள்ளை லிசனர் இப்போ எவ்வளவு கிரகிச்சுன்னு இருப்பார் பாருங்க சுவாமி. அதுல இருந்து எடுத்து ஈடு 36,000 படி ஏடுபடுத்தினது வடக்கு திருவீதி பிள்ளை தான். நம்பிள்ளை சாதிக்க நஞ்சியரின் சிஷ்யரான தெளிந்த ஞானத்தை உடைய நம்பிள்ளை நம்மாழ்வாரா மாறன் தொடக்கமாக நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டிய வேதாந்த மார்க்கத்தை விளக்க அதை இந்த உயர்ந்த அர்த்தங்கள் எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற வள்ளல் தன்மை கொண்ட வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடே அறிந்து உஜ்ஜீவனம் அடையும்படி அருளி செய்த வியாக்கியானம் ஈடு 36,000 படி வியாக்கியானம். ஈடுனா என்ன? ஃபர்ஸ்ட் இதுனா பொருள் மீனிங் தான் அர்த்தம். விளக்கம் கொடுத்து மீனிங் சொல்றார். அடுத்தது கவச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஈட்டுக்கு. ஒப்புயர்வற்ற என்று பல அர்த்தங்கள் ஈட்டுக்கு. இது ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஏற்பட்ட இப்போ ஸ்ரீராமாயணம் ஆயிடுத்து ஸ்ரீபாஷ்யம் எல்லாமே ஆயிடுத்து இல்லையா. 36,000 படி. அப்போ எதை பார்க்கணும்? சுத பிரகாஷிக்கை அதோட அளவுல இது காமிக்கலாம். சுத பிரகாஷிக்கையின் காலம். ஆனா இதுல ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா இது சுத பிரகாஷிக்கை அளவுல இருந்தாலும் சுத பிரகாஷிக்கை இதுக்கு அப்புறம் தான் ஏற்கப்பட்டதுன்னு சாதிக்கிறா ஆச்சாரியர்கள்லாம். அப்ப பாருங்க எப்படி ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் அப்படியே பேசும் ஏக கண்டர்கள். பின்னாடி அவ என்ன பேசுறாளோ அதேதான் இவாளும் பேசுறா அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். So this very important pastram talks about 36,000 padi composed by written by வடக்கு திருவீதி பிள்ளை, composed by நம்பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை put it on the palm leaf for the world to know about Nampillai's காலக்ஷேபங்கள், especially about திருவாய்மொழி, what ஆழ்வார் all of ஆழ்வார்ஸ் பாசுரங்கள் மீனிங்ஸ். சரி, இன்னியோட கடைசி பாசுரம். அன்போடு அழகிய மணவாளர் சீயர் பின்போரும் கத்தறிந்து பேசுகைக்கா தம் பெரிய போதமுடன் மாறன் மறையின் பொருள் உரைத்தது ஏதமிழ் 12,000. இது ஏன் 12,000 பின்னாடி வந்ததுன்னு யோசிக்கலாம் நம்ம. இது என்ன மாதிரி அடுத்தது என்ன இருக்கும் இந்த 12,000 படியிலன்னு அடியனுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. அது அப்படியே வேங்கோ என்னன்னு பாக்கலாம். அன்போடு, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே சாதிச்சுட்டா இல்லையா. இப்ப என்ன சாதிக்கல? அன்புடனே அழகிய மணவாளச்சியர் தான் வாதிகேசரி. அழகிய மணவாளச்சியர் பின்போரும் தமக்கு பிற்பட்டவர்களும் கற்றறிந்து அபியசித்து அறிந்து பேசுகைக்கா சொல்லுவதற்காக தம்முடைய பெரிய விசேஷித்ததான போதமுடன் ஞானத்துடன் மாறன்மறையின் பொருள் உரைத்தது சொல்லி அருளியது ஏதமில் தோஷம் இல்லாத, ஏதமில் நிறைய தடவை பார்த்திருக்கோம் திருவாய்மொழியில இல்லையா, தோஷம் இல்லாத 12,000 படி. என்ன சொல்றார்? வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் யாரு? நம்மாழ்வார் இடமும் திருவாய்மொழியிலும் பெரும் பக்தியுடனும் சேத்தனர்களிடத்திலே மிகவும் அன்புடனும் பெரியவாச்சான் பிள்ளையின் கிருப்பைக்கு இலக்கான வாதிகேசரி அழகி அவரோட சிஷ்யர் இவர். அவரோட திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்ணியிருந்தது இவர் தான்.
வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் தன் காலத்துக்கு பிற்பட்டவர்களும் ஆசுரங்களின் அர்த்தங்களை நன்றாக கற்று தேறி மற்றவர்களுக்கு உபதேசிப்பதற்கு உதவியாக தம்முடைய ஆச்சாரியன் கிருபையாலே கிடைத்த பெரிய ஞானத்தை கொண்டு நம்மாழ்வாராம் மாறன் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழிக்கு அருளிய வியாக்கியானம் 12,000 படி வியாக்கியானம். இது என்ன டிஃபரன்ஸ்னா பத உரையாக அமைந்துள்ளது. இப்போ வந்து நம்மாழ்வாரோட திருவாய்மொழிக்கு பத உரையெல்லாம் நம்ம பாக்குறது எல்லாமே அருளி செஞ்சது அழகிய மணவாள வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் தான். அதுல இருந்துதான் மத்த கிரந்தங்களோட பதவுரையே வந்திருக்கு நம்மளுக்கு. அதாவது பாசுரங்களில் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக அர்த்தம் அருளி உள்ளார் இவர். So the பதவுரை of திருவாய்மொழி happened only in 12,000 படி composed by வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர் is a great சிஷ்யா of பெரியவாச்சான் பிள்ளை. சோ இதோட ஒரு சம்மரி என்னன்னாக்க இதுதான் நம்மளோட சம்மரி. இன்னைக்கு 6,000 படி வந்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செஞ்சிருக்கார். இது வந்து கிரந்த கர்த்தா இல்லையா, இந்த கிரந்தின்னு இருக்கு. கிரந்த கர்த்தா வந்து திருக்குறுகை பிரான் பிள்ளான். அடியன் இதை தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்றேன். அவரோட கிரந்த கர்த்தாவோட ஆச்சாரியர் யாரு? திருக்குறுகை பிரான் பிள்ளானோட ஆச்சாரியர் எம்பெருமானார். இந்த கிரந்தம் வந்து எந்த அளவு இருக்கு, அதே மாதிரி சிமிலர் இன் சைஸ் அண்ட் அர்த்தங்கள் போட்டிருக்கேன். வெறும் சிமிலர் இன் சைஸ் மட்டும்தான், அர்த்தங்கள் கிடையாதுங்க அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டேன் சுவாமி கிட்ட இருந்து. விஷ்ணு புராணத்தோட அளவுல இருக்கு. 9,000 படி இது பண்ணது எழுதினது நஞ்சியர் சுவாமி. அவரோட ஆச்சாரியன் பராசர பட்டர். எந்த அளவு? ஸ்ரீபாஷ்யம். ஈடு 36,000 படி நம்பிள்ளை. ஆனா ஏடுபடுத்தினது வடக்கு திருவீதி பிள்ளை. நஞ்சியர் சிஷ்யர் வந்து நம்பிள்ளை சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை. ஸ்ரீபாஷ்யத்தோட உரை ஸ்ருத பிரகாஷிகை அந்த அளவுல இருக்குது. 24,000 படி பெரியவாச்சான் பிள்ளை. அவரோட ஆச்சாரியன் யாரு? நம்பிள்ளை. என்ன அளவுல இருக்கு? ஸ்ரீராமாயணம் அளவுல. 12,000 படி வாதிகேசரி அழகிய மணவாளச்சியர். அவரோட ஆச்சாரியன் யாரு? பெரியவாச்சான் பிள்ளை. எந்த ஃபார்மேட்ல அளவுன்னு இது பண்ண முடியாது, ஏன்னா இதுவே பதவுரை ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஒரு படி வந்து 32 அக்ஷரம்னு அடியன் சாட்சின்னு. சரி, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பாசுரங்கள் வருதுன்னு நம்ம இன்னொரு நாள் அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.